பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே நம்மளோட ஜெபமெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்கப்படணும், எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசைப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கணுன்னா நம்ம செம்மையானவங்களா, நீதிமான்களா, கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா, கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், துன்மார்க்கமாக நடந்துக்கிட்டு எல்லா வழியிலையும் கர்த்தரை துக்கப்படுத்திக்கிட்டு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏசப்பாவுக்கு அது அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்மையானவர்களாக இருந்துக்கிட்டு நீதியாக இருந்துக்கிட்டு ஏசப்பாவோட ரத்தத்தில் பாவ மன்னிப்பு வாங்கி அவருக்கு பிரியமாக நடந்து அவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளோட ஜெபத்தெல்லாம் ஏசப்பா கேட்டு அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம செம்மையான இருதயத்தை எனக்கு தாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி டெய்லி ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.